ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு இந்த செல்ஃப் வீடியோனா, நான் செல்ஃப் வீடியோ சோஃபார் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பேன். பட் நான் செல்ஃப் வீடியோஸ் ஆர் ரீல்ஸ் எதுவுமே போட்டதில்லை. ஸோ அதில் பெருசாக எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. பட் நான் நிறைய விஷயங்கள் திங்ஸ் ஃபாலோ பண்ணுறது உண்டு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது உண்டு. ஸோ அது மாதிரி இந்த பாலிட்டிக்ஸை பற்றி நான் 2020 ஸ்டடி பண்ணேன். ஹவு டஃப் இட் இஸ் அப்படின்னு. ஜென்ரலாக இந்த கொரோனா டைமில் ஒரு லீவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, ஜஸ்ட்டு நம்ம ஆஸ் ஒரு தமிழனா, ஒரு தமிழ்நாட்டோட பிரஜையாக எப்படி இந்த பாலிட்டிக்ஸ் இயர்லியர் டேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்தது, நம்ம எங்கே இருக்கோம், ஸோ மக்களோட மிஸ்டேக்ஸ் என்ன, நான் மெயினாக பார்ட்டிஸோட மிஸ்டேக்ஸை விட மக்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும், என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நிறைய ஸ்லோவாக நான் 2020 இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நிறைய நியூஸஸ் கேட்பேன், நிறைய டிபேட்ஸ், நிறைய பத்திரிகைகளோட பேட்டிஸ், ஹிஸ்ட்ரிஸ். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக நான் ஜஸ்ட்டு ஒரு ஹாபி மாதிரி அப்படியே நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன். இன் அடிஷன் டு என்னோடய ரெகுலர் ஒர்க்கை பாதிக்காத மாதிரி நான் அதை என்னோடய ஃப்ரீ டைம்ஸில் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த பாலிட்டிக்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இப்போ நம்மளோட யங் ஜென்ரேஷனுக்காகவும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும் ஒரு நியூ பார்ட்டி வருது. ஏற்கனவே வந்திருக்கு. நம்ம அவங்களெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆஸ் அ செல்ஃபாக நான் அவங்கள ஆல்ரெடியே ரெகக்னைஸ் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரொம்ப என்னோடய க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிற பர்சன்ஸ் இப்போ ஃபீல்டில் இருக்கார். ஸோ நான் என் சைட்லேருந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். டுமாரோ எலெக்ஷன் டே. ஸோ எல்லோரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது ரொம்ப நம்மளோட ஜனநாயக கடமை. தயவுசெய்து உங்கள் ஓட்டை காசுக்காக விற்காதீங்க. காசை வாங்கிட்டோமே அப்படின்ட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு போடாதீங்க. காசு வாங்காது உங்களோட இண்டிவிஜுவல் டெசிஷன்ஸ். என்னை பொறுத்தவரை நான் யார்கிட்டேருந்துமே காசே வாங்கிறது கிடையாது. ஸோ அது என்னோடய பர்சனல் டெசிஷன். ஸோ வாங்காது ரெண்டாவது பட்சம். பட் கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போடுங்க. ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை. ஓட்டு போடுங்க. பட் சோஃபார் நம்ம ஓட்டு போட்டு நம்மளோட தமிழ்நாடு முன்னேறியிருக்கான்னா அவ்வளோ சொல்ல முடியாது. ஓரளவுக்கு முன்னேறி இருக்குது. பட் ஆனால் நிறைய இடங்களில் நம்ம பின்தங்கி இருக்கோம். இன்னும் ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாமல், ரோடு சரியில்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், தங்க வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் டெவலப்டு ஸ்டேட்டுக்கே வரலை, டெவலப்பிங் ஸ்டேட்டில் இருக்கோம். பட் நிறைய கரப்ஷன்ஸ்னால் நம்ம நிறைய பேசிக் அம்யூனிட்டிஸ் திங்ஸே டெவலப் ஆகாமல் இருக்குது இந்த தமிழ்நாட்டில். ஸோ என்னை பொறுத்தவரை இதுக்கு மேலே எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸை ட்ரையல் பார்க்குறது வேஸ்ட்டு. ஸோ நம்ம நியூ பார்ட்டிஸ் அண்ட் நியூ பர்சன்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் நாளைக்கு ஓட்டு போட போகிறேன். காலையில் 7 மணிக்கே கண்டிப்பாக நான் போகிறேன். ஸோ என்னோடய குறியீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். என்னோடய சப்போர்ட் டிவிகேக்கு தான். கண்டிப்பாக அந்த பார்ட்டி வந்தால் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும். ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நியூ பார்ட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் பர்டிகுலராக இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்கன்றத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணல. பட் அட் த சேம் டைம் நியூ பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாடு ப்ளஸ் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஐ சப்போர்ட் டிவிக்கே. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் வீடியோ. நான் என்னோட எந்த ஒரு அக்கேஷன்லேயும் நான் வீடியோ போட்டதே கிடையாது. இது அந்த ஒன் மேன் விஜய்க்காக, அவரோட இந்த லாஸ்ட் 2.5 hours ஆஃப் ஜேர்னி, அவருக்கு இருக்கிற அந்த வேவ். ஸோ ஆஸ் அ தமிழ்நாடு ஒரு பிரஜையாக அவருக்கு இந்த வீடியோ போடணும். ஈவன் somebody may criticize for this video, I don't care. I just did for one person, that is Vijay. All the best Vijay அண்ணா. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், நம்புவோம். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ஓட்டர்ஸ். ப்ளீஸ் ஓட். டுமாரோ April 23rd ப்ளீஸ் ஓட். ஸோ ஃபார் இந்த இயர்ஸில்
இந்த ஓட்டிங் போல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 76% தான் இருக்குது. ஸோ அதை நம்ம மேக்ஸிமம் 90க்கு கொண்டு வரணும். ஸோ எல்லாருமே ஓட்டு போடுங்க. எக்ஸப்ட் வர முடியாமல், ரொம்ப தவிர்க்க முடியாமல் மெடிக்கல்ஸில் இருக்கிறது, இல்லை ஒரு பர்டிகுலராக ஏதாவது திங்ஸில் வந்து மாட்டிக்கிட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்கள தவிர மித்தவங்க எல்லாருமே சோம்பேறி படாதீங்க. காலையிலே போய் ஓட்டு போடுங்க. இந்த பெர்சன்டேஜே எலெக்ஷன் கமிஷனுக்கே ஒரு ஷாக்காக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு அந்த இதாக இருக்கணும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். All the best now. All the best all the candidates. Thank you. Guys, please do vote. Thank you.